அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி நலவெண்பா. புகழேந்தி புலவர் எழுதினது. இந்த பகுதியானது நலனுக்கும் தமயந்திக்கும் எவ்வாறு திருமணம் நடந்தது அப்படிங்கிறத கொண்டதாக இருக்குது. சுயமரம் படலம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். தமயந்திக்கு திருமணம் நடத்துவதற்காக அவங்க அப்பா வீமன் சுயமரம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுறார். அதுக்கு முன்னாடியே தமயந்திக்கும் நலனுக்கும் காதல் இருக்குது. திருமணம் பண்ணுனா நலனை தான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற கொள்கையோடு அந்த இடத்துல இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் தான் அந்த சுயமரம் நிகழ்ச்சியும் நடக்குது. அதுக்கு அனைத்து நாடுகளில் இருந்தும் நிறைய மன்னர்கள் வர்றாங்க. கூடவே நலனும் வர்றான். இப்போது அந்த சுயமரம் நிகழும் அந்த நாள் எப்படி விடிந்தது அப்படிங்கிறத புகழேந்தி புலவர் என்னன்னு சொல்கிறார் அப்படின்னா, பூ அசுரர்தம் கைமலரும் பூங்குமுதமும் முகிழ்ப்ப காசினியும் தாமரையும் கண்விழிப்ப வாசம் அலர்ந்த கோதையால் ஆழ்துயரத்தோடு புலர்ந்ததே அற்றை பொழுது. வில்லி கனையிழப்ப வெண்மதியம் சீரிழப்ப தொல்லை இருள்கிளிய தோன்றினான் வள்ளி மணமாலை வேற்றிடுந்தோள் வாழ் அரசர் முன்னே குணவாயில் செங்கதிரோன் குன்று. அந்த பகல் பொழுது எப்படி அழகாக விடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த அல்லி மலர்கள்லாம் குவியுதாமா. ஏன்னா அல்லி இரவு நேரத்தில் மலரக்கூடியது. அப்போ காலை நேரத்தில் மலரக்கூடியது எது அப்படின்னா தாமரை மலர் தான். அந்த தாமரை மலர் அழகாக விரிய அல்லி மலர்கள் எல்லாமே குவியுது. இரவு போயிருச்சு, பகல் பொழுது வருது. வெண்மதியம் சீரிழப்ப நிலா தனது சீரை இழந்து போகுது. தனது பெருமை இழக்க அது மறைஞ்சு போயிடுது. சூரியன் அழகாக அந்த நேரத்தில் தோன்றுது. அப்போ செங்கதிரோன் அழகாக தோன்றுனா அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி புலவர் இந்த பாடலில் சொல்கிறார். அப்போ யார் யார் எல்லாம் வர்றாங்க, எப்படிப்பட்டவங்க வர்றாங்க? முரசுகள் எரிந்த நாள் ஏழும் முற்றிய பின் கொற்றவரை செறிந்த தோல் மன்னர் வந்தார். விரை செறிந்த மாலை துவல முடித்தயங்க வாழ்வளையும் காலை முரசம் கலந்து. காலையில் வர்றாங்க, வலிமை மிக்கவங்களாக இருக்காங்க. நாடுகளை ஆடாளக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசர்கள் நிறைய பேர் தமயந்தியின் மாலையை வாங்குவதற்காக, தமயந்தி தனக்கு தான் மாலை சூட்ட போகிறா அப்படிங்கிற கற்பனையோடையும் கனவோடையும் அந்த மண்டபத்துக்குள்ளே வர்றாங்க. வால்போரில் சிறந்தவர்கள் கையில் வாள் வச்சுருக்காங்க, தலையில் மணிமகுடம் சூட்டியிருக்காங்க. மன்றல் அம்தார் மன்னர் நடு அணைய வந்திருந்தான் கன்று குதட்டிய கார்நீலம் முன்றில் குறிவிழுக்கு நேர்நாடன் கோதை பெருங்கண்ணில் சிறுவிழிக்கு நோற்றிருந்த சேய். அந்த நேரத்தில் அந்த மண்டபத்துக்குள்ளே வேறு யார் வந்தாங்க அப்படின்னா நலன் வர்றான். அந்த நலன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தமயந்தியால் காதலிக்கப்படுபவன். ஒரு அன்னப்பறவை போய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே காதலை உண்டு பண்ணுது. தமயந்தியோட அருமை பெருமைகளை நலன்கிட்ட எடுத்து சொல்லுது, தமயந்திக்கிட்ட போய் நலனோட அருமை பெருமைகளை எடுத்து சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த காதலை கொண்ட நலனும் அந்த மண்டபத்துக்கு வர்றான். நித்திரத்தின் பொன்தோடு நீலமணி தோடாக மைத்தடங்கன் செல்ல வயவேந்தர் சித்தம் மருங்கே வரவண்டின் பந்தற்கில் வந்தால் அருங்கேல் மணிப்பூன் அணங்கு. அப்போது அந்த மண்டபத்துக்கிட்ட யார் வர்றாங்க அப்படின்னா தமயந்தி வர்றா. காதுகளில் அழகாக தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலனை அணிஞ்சிருக்கா. அவளோட அந்த நீளமான கண்கள் காது வரை இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வர்றனால இப்போ அந்த கம்மல், அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னா கருநிறமாக தெரிகிறதா இந்த இடத்துல சொல்கிறாங்க. கருமையான நிறமாக தெரியுது. ஏன்னா பெண்களுக்கு நீளமான வெளிகள் என்றைக்குமே அழகை கொடுக்கும். அப்போ தமயந்தி மிக பேரழகியாக இருக்கா. அந்த அழகுக்கு அழகு செய்வதாக எது இருக்குது அப்படின்னா அவளோட அந்த கண்கள் தான். அப்போ பொன்னால் செய்யப்பட்ட கண்களே நீலமணி தோடு போல் தோன்றுது அப்படின்றாங்க. அந்த கண்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிறனால. அப்போ இப்பேற்பட்ட அழகிய
திருமணம் பண்ணுறதுக்கு யார் தான் விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அனைத்து நாட்டை சேர்ந்த அரசர்களும் அந்த சுயமர மண்டபத்துக்கு வந்தாங்க.